வெல்கம் பேக் டு பிக் பாஸ் சீசன் 8. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 2 பேர் வைல்டு கார்டு என்ட்ரி, அதாவது வைல்டு கார்டுன்னு சொல்லலாம். அவங்க தான் ரீப்ளேஸ் பண்ண போகிறதுக்காக உள்ள ஒரு பிக் பாஸ் சொல்லியிருந்தார் இல்லையா. அவங்க 2 பேர் வந்திருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா சுனிதா அண்ட் வர்ஷினி வந்திருக்காங்கங்க. வந்த உடனேமே வச்சு செய்கிறாங்கன்றது சொல்லலாம். ஆனால் அவங்க வந்ததையும் பயப்படாத ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா, தீபக், விஷால், இவங்க தான் யாருமே பயப்படல. சௌந்தர்யா, நீங்கள் வந்தது வாங்கடா, நீங்கள் வந்தீங்கன்னா நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்கடா, நான் என் வேலையை பார்க்குறேன்டா அப்படின்ற மாதிரி இருந்தது. முத்துக்குமார் இவங்கெல்லாம் கொஞ்சம் பயந்துருந்த மாதிரி இருந்தது. என்ன நடக்குது வெளியில், எப்படி நடக்குது, நம்ம என்னவா அங்கே காட்டுறோம் அப்படின்ற மாதிரி அவர் கேட்டுக்கிட்டே இருந்தார் சுனிதாட்ட. ஆனால் சுனிதா பயங்கர டஃப் கொடுத்தாங்க. அவர் என்ன மாதிரி கேள்வி கேட்டாலும் ஒரே மாதிரி பதில் சொன்னாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா அருண் கேட்குறாரு, நாங்கள் வெளியில் வந்து எப்படி தெரியிறோம் ஸ்க்ரீனில், நாங்கள் அழகாக தெரியும், நான் ஒரு பர்சனாலிட்டி கான்ஷியஸாக இருக்கிறாரு, அதனால் அதை பற்றி அவர் கேட்டிருந்தார். சரி, இப்படி தான் போயிட்டு இருந்தது. வர்ஷினி வந்து உள்ளே பார்த்தீங்கன்னா ரயானியும் ஜாக்லினையும் பேசினாங்க. அவங்களோட கான்வர்சேஷன் எப்படி இருந்ததுன்னா, ரயான், நீங்கள் ஏன் வந்து முதல்ல இந்த விளையாட்டை தொடங்கியிருந்திருக்கலாம், ஆனால் நீங்கள் ஜாக்லினோட இருந்ததுனால நீங்கள் விளையாடவே இல்லை அப்படின்ற மாதிரி இருந்தது. ஏன்னா விளையாட்டெல்லாம் தான் ஜாக்லின் விளையாடிட்டு இருந்தாங்கல்ல. உடனே ஜாக்லினோட ஃபேஸ் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இன்னும் என்ன சொல்கிறது, ஆழமாக பேசின மாதிரி, டீப்பாக பேசின மாதிரி இருந்தது வர்ஷினி. நீங்கள் ஜாக்லினை விட்டு வெளியில் வந்த பிறகு உங்கள் கேம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. அப்போ தான் நீங்கள் கேமே விளையாடினீங்க நல்லா அப்படின்ற மாதிரி இருந்தது. உடனே ஜாக்லின் ஒரு மாதிரி ஆயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து திருடன் வந்து இன்னும் நல்லா கையும் களவுமாக பிடிபட்டான்ற மாதிரி இருந்தது. அடுத்தது பார்த்தீங்கன்னா சுனிதா வந்து வெளியில் வந்து முக்கோண காதலை பற்றி விஷால் கிட்ட பேசுறதா இருக்கட்டும், ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது. ஏண்டா இந்த பக்கம் கண்மணி, அந்த பக்கம் கதீஜாவாடா அப்படின்றதுலாம் ரொம்ப இது வந்து அதுக்கு அவர் விளக்கம் கொடுத்தது. இல்லை நான் கண்டென்ட்டுக்காகலாம் பண்ணல, ஆனால் நான் அப்படிலாம் இல்லையே, நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன் சிம்பிளாக சொல்ல, நான் அவன் இல்லைன்னு. ஆமாம், அது மாதிரி ஒரு தீராத விளையாட்டு பிள்ளைன்ற மாதிரி ஒரு இதுவில் ஜோனில் அவர் இருந்தார். தீபக்கு ஒரு ஆள் அவர் ஜென்டிலாக விளையாடுற மாதிரி இவங்கெல்லாம் வெளியில் இருக்கிறவங்க சொன்னாங்க. நம்மளும் அப்படி தான் சொன்னோம். ஏன்னா ஜென்டில் மூவ் வந்து தீபக்து, அவரை மறைச்சி தான் இது பண்ணுறாருன்னு ரியல் ஃபேஸ் வரல, பட் ஜென்டில் மூவ் இது மாதிரி உள்ள நல்ல சுவாரஸ்யமாக போயிட்டு இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் இவங்களை வந்து அந்த போர்டில் ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்தாங்க பார்த்தீங்களா, மேக்கப் போட்டிருக்கவங்க மேக்கப்பை வந்து எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நீங்கள் வந்து விளையாடவே இல்லை, உனக்கு விளையாடவே தெரியல. நோட்டீஸ் பண்ணுங்க, அந்த போர்டில் 8 பேர் இருக்காங்க. அந்த 8 பேரில் 8 பேரும் வருவாங்களா இல்லை அதில் உள்ள எத்தனை பேர் வருவாங்க தெரியல. ஆனால் இவங்கெல்லாம் மட்டமாக ஒரு சஜஷன் பண்ணி போட்டிருப்பாங்க போர்டில், இவெல்லாம் வந்தால் வேஸ்ட்டு, இவன் வர்றதுக்கே தண்டம் அப்படிலாம் போட்டால் அவங்க தான் உள்ளே வந்துருக்குறாங்க. ஆமாம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஓட்டு பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து முத்துக்குமாருக்கு வந்து, அதாவது ஓட்டு அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஓட்டு முத்துக்குமாருக்கும் சௌந்தர்யாக்கும் வந்து அதாவது பேலன்ஸ்டாக வருது. எப்படின்னா அப்ஸ் அண்ட் டவுனு. இவங்க 25,000 30,000 30,000 25,000 இப்படி தான் வருது. மற்றவங்க ஓட்டுலாம் பார்த்தீங்கன்னா பிலோ 10,000 தாங்க இருக்குது. ஆமாம், அதனால் நீங்கள் வந்து கரெக்டாக பார்த்து ஓட்டு போடுங்க. ஏன்னா வந்து ஏற்கனவே நம்ம வீடியோவில் சொல்லியிருக்கோம், யார் ரூல் பிரேக் பண்ணலை, யார் உள்ள ஜென்யூனாக இருக்கிறா, யார் ஹர்ட் பண்ணல, யார் மற்றவங்க விளையாட்டை திருடல, யார் மற்றவங்க விளையாடுறத தடுத்து விளையாடலை, இப்படி தான் நம்ம பார்க்கணும். ஸோ அப்போ இண்டிவிஜுவல் பிளேயர் யாருன்றது நீங்க முடிவு பண்ணிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி சுவாரஸ்யமா இருக்கணும், நம்மளுக்கு எரிச்சல் ஊட்டுற மாதிரி இருக்கக்கூடாது, நம்ம சிரிக்கணும், எல்லா வித எமோஷன்ஸும் அவங்க அந்த இப்போ வந்து நம்ம ஒரு படம் பார்க்குறோம், அந்த படத்தில் வந்து அவங்க எப்படியா நம்மளை வந்து ஹாப்பியாக அந்த மூடுக்கு கொண்டு வராங்கன்றதை பொறுத்து நீங்கள் எல்லாருமே ஓட்டு போடுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ கன்ஃபெஷன் ரூமில் ரவீந்தர் சார் வந்து உட்காந்துருக்காரு. நாங்கள் லைவ்ல என்ன நடக்குதுன்றதை பார்த்துட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம். ஸோ இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா இப்போ ரவீந்தரை பற்றி சாரை பற்றியும் நிறைய சொல்லியிருந்தாங்க. நேற்று என்னன்னா நம்ம சௌந்தர்யா அந்த போர்டில் வைப்பாங்க பார்த்தீங்களா, ஐயோ நான் எனக்கு யாரை வைக்கிறதுன்னு தெரியல, ரவீந்தர் சார் வைக்கிறேன், வந்து என்ன திட்ட போகிறாரோ. ஸோ அப்போ கூட ஒரு கண்டென்ட் கொடுக்குறாங்க. அதே மாதிரி முத்துக்குமார் பார்த்தீங்கன்னா என்னென்ன சூப்பர் கண்டென்ட் கொடுத்தாங்க. நீங்கள் அப்போ ஒரு கேம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க, பரவாயில்ல, நாங்கெல்லாம் இப்போ ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கிறோம், இனிமேல் வந்தாலும் பார்த்துக்கலாம், என்ன கேம் விளையாடுனாலும் பார்த்துக்கலாம், வாங்க அப்படின்னு. அதாவது அவங்க கான்ஃபிடென்ட் அந்த மாதிரி சொல்ல. தீபக் ஒரு கான்ஃபிடென்ட் இருக்காப்புல. ஆனால் ஓட்டின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா சௌந்தர்யாவும் முத்துக்குமாரும் தான் மேலேயும் கிளியும் வராங்க. ஸோ அது என்னன்றதை நீங்கள் பார்த்து முடிவு பண்ணிங்க. இப்போ ரவீந்தர் சார் உள்ளே வந்துட்டார். அவருடைய கேம் எப்படி இருக்குது, இதுக்கு மேலே எப்படி ட்விஸ்ட் பண்ணுறாரு, உள்ளே இருக்கிறவங்கலாம் யாருக்கெல்லாம் வந்து லூஸ் மோஷன் ஆகுது எப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். இவ்வளோ அக்கப்போருக்கு நடுவில் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்டஸ்டன்ஸ்லாம் உள்ளே இருந்த அந்த 8 பேரும் ஒரு சூப்பராக ஜாலியாக விளையாடினாங்க. நம்மளோட சின்ன வயசு ஞாபகத்தை, ஒரு 40 இயர்ஸ் பிஃபோர், ஒரு 10-15 வயசில் நம்ம எல்லாம் எப்படி இருந்திருப்போம்
அப்படின்ற மாதிரி இருந்தது. ரொம்ப ஜாலியாக என்ஜாய் அதில் பண்ணாங்க. பார்த்தீங்கன்னா முத்துக்குமாரும் செம்ம ப்ளே பண்ணாங்க. அதுதான் சொல்ல வரேங்க, முத்துக்குமார் கேம் விளையாடினா கேம் இதெல்லாம் நாங்கள் வந்து சுவாரஸ்யம் உண்மைதான். ஆனால் அவன் டாஸ்க்கு வரும்போது தான் அலையன்ஸ் வைக்கும் போது தான் எனக்கு கருப்பாகுதுங்க. இன்னும் நல்லா பண்ணல. அதுலயும் வந்து நம்ம சௌந்தர்யாவோட இதுதான் அந்த இடத்துல சுவாரஸ்யமா. சௌந்தர்யாவும் சூப்பரா விளையாடினா, நம்ம பவித்ராவும் சூப்பரா விளையாடுனாங்க, விஷால் நல்லா விளையாடினா, அருண் பிரசாத் நல்லா, எல்லாருமே அதாவது எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் சலைச்சவங்க இல்ல. மத்தவங்க சிரிக்க வச்சு பார்த்ததுல பாத்தீங்கன்னா விஷால், ரயான், சௌந்தர்யா தான். அதே மாதிரி முத்துக்குமார் உட்காந்து பேசுறது, அதுக்கப்புறம் அந்த பேர் சொல்லி பாட்டு இங்கிலீஷ்ல பாடி தமிழ்ல பாடுறது, அதெல்லாம் செம்ம என்டர்டெய்னிங்கா இருந்ததுங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு சைடு இதெல்லாம் பார்க்கும்போது ரசிக்கக்கூடிய விஷயமா இல்லாம ஒரு நல்லா இருந்தது. அப்போ எல்லாருக்கும் நாங்கள் அப்ரிஷியேட் பண்ணுறோம், ஏன்னா எல்லாம் நல்லா விளையாடினாங்க. ஸோ இதுதான் நம்மளுடைய ரிவ்யூங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்தது லைவ் என்ன உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ.